ஸ்டார் நியூ பிரமோ பார்த்தல அவங்க மருமக சொல்லிட்டா இப்போ என்ன சொல்ல போற அப்படின்னுவாங்க. உடனே வந்து ராஜி என்னம்மா இதுன்னு வாங்க. உடனே கதிரப்பா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த கண்ணை வந்து காணாமல் போயிட்டான், அதுக்கப்புறம் அந்த கண்ணன் கிடைச்சான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்து கால் பண்ணாங்க. அவங்ககிட்ட இருந்து பாதி நகையும் நாங்கள் வாங்கிட்டோன்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம்ப்பா, அதனால வந்து பாதி நகையை வாங்கிட்டோன்னு சொல்லிட்டு போலீஸுமே கால் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ நானும் ராஜியை போனோம்ப்பா, நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சோம். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு, அதனால இப்போ கொஞ்ச நாளைக்கு சொல்ல வேண்டாம், அப்புறம் கொஞ்ச நாள் போன பிறகு நகையை அவங்களோட வீட்டிலே கொடுத்து நான் நம்ம பிளான் பண்ணுவோன்றாங்க. பேங்க்ல வைக்கிற விஷயம்லாம் உடனே வந்து நான் தான் அதை பண்ணணுன்னே, அப்பா இந்த விஷயம் எனக்கே ராஜி சொல்லலைன்னு வாங்க. ஏம்மா ராஜி இப்படி பண்ண, இல்லை கதிருக்கு உதவி பண்ணலான்ட்டு. ஓ சில காசு வந்தா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா நீங்க அப்படின்றாங்க. இதெல்லாம் சுயமா சம்பாரிச்சு பண்ணுமா சொல்லுவானே உன் புருஷன் கதிர் அப்பப்ப, நான் சுயமா சம்பாரிச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்க போச்சு அந்த சுயம் அந்த மரியாதை அப்படின்ட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்காங்க சக்திவேலு. கதிர் இருந்துட்டு இங்க பாருங்க, தேவையில்லாம பேசிட்டு நீங்க நடக்கிறது வேற. டே ரோஷத்துக்கு மட்டும் குறைச்சல் கிடையாதுடா அப்படின்றாங்க. அது தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா கண்ணா, தப்பு பண்ணாதுக்கு முன்னாடி இப்போ வந்து ரோஷ் மட்டும் வந்து என்னடா பிரயோஜனம் உனக்கு அப்படின்றாங்க. இங்க பாரு, ரோஷ் வரதுக்கு முன்னாடி பல விஷயங்களை நீ யோசிக்கணும்டா ராஜா அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எந்த அளவுக்கு அசிங்கப்பட முடியுமோ அந்த அளவுக்கு அசிங்கப்படுறாங்க கதிர். அப்போ வந்து ராஜி பார்த்து ஒரு முறை மறிக்கிறாங்க. ராஜுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.